அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மூகூர் காளி மைந்தன் வாழவந்தி நாடு சரவணன் பேசுகிறேன். தமிழக நீதி கட்சியின் சார்பாக எதிர்வரும் ஆடி 18 அன்று நிறைய விழாக்களில் கலந்து கொள்ள தமிழக நீதி கட்சி திட்டமிட்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத சில காரணங்களால் 2ஆம் தேதி நமக்கு கிடைக்க வேண்டிய பர்மிஷன் எல்லாமே 3ஆம் தேதிக்கு தள்ளி போன காரணத்தினால, வேற வழியே இல்லாத காரணத்தினால 3ஆம் தேதி ஃபங்க்ஷனை மட்டும் தமிழக நீதி கட்சியின் சார்பாக என்னென்ன செய்கிறோம், எப்படி தொடங்குகிறோம், எங்கே தொடங்குகிறோம், எந்த வழியாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை இன்றைக்கி நாம் சொல்கிறதுக்காக தான் இந்த நேரலையில் வந்திருக்கிறோம். 3ஆம் தேதி அன்று, எதிர்வரும் ஞாயிறு ஆடி 18 3ஆம் தேதி அன்று நம்ம லா கள்ளிப்பட்டி, கோபிச்செட்டிப்பாளையம் லா கள்ளிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லா கள்ளிப்பட்டி ஊர் பொதுமக்கள் எடுக்கக்கூடிய ஆடி 18 வல்வில்லோரி விழாவில் தமிழக நீதி கட்சியின் சார்பாக சிறப்பு விருந்தினராக நாம் கலந்து கொண்டு அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஈரோடு மேற்கு மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் மன்னருக்கு மாலை அணிவித்துவிட்டு நேரடியாக அந்த வழியாக நாம் கொல்லிமலையை நோக்கி நாம் பயணம் செஞ்சு கொல்லிமலையில் மன்னருக்கு மரியாதை செலுத்துவதற்காக தமிழக நீதி கட்சியின் சார்பாக நாம் கிளம்ப இருக்கிறோம். ஆகையால் இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தமிழக நீதி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தங்களுடைய வாகனங்களில் திண்டுக்கல், நத்தம், மதுரை, தேனி, விருதுநகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க நேரடியாக நீங்கள் கிளம்பி சேலம் பைபாஸ் வழியாக நாமக்கல் டோல்கேட் தாண்டி அதுக்கு அந்தப்புறம் இருக்கக்கூடிய அணுகு சாலையில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் லா கள்ளிப்பட்டி பகுதியில் இருந்து சாமி கும்பிட்டுட்டு மன்னருக்கு மாலை அணித்து விட்டு அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக கவுந்தப்பாடி வழியாக பள்ளிவளையம் பகுதியில் பள்ளிவளையத்திலிருந்து அப்படியே திருச்செங்கோடு வழியாக திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் கலெக்டரேட் சாலையில் நாங்கள் உள்ளே அந்த நாமக்கல்னுடைய பைபாஸில் ஜாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் புதன் சந்தையில் மிச்சம் இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட உறவுகள் அங்கேருந்து வரக்கூடியவங்க அவர்கள் அனைவர்களோடும் சேர்ந்து நாம் கொல்லிமலை புதன் சந்தையை நோக்கி நாம் பயணம் செய்யலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக நீதி கட்சியின் சார்பாக நிச்சயமாக இந்த வருடம் நல்லது, ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வாகன பேரணியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் வாகனங்கள் வருகிறவர்கள் கூட வர்றவங்க அனைவரையும் பார்த்து பத்திரமா எந்த ஒரு பொதுமக்களுக்கோ காவல்துறைக்கோ எந்த விதமான இடையூறுகளும் கொடுக்காம ஒரு ஓரமாக பார்க்கறதுக்கு அழகாக இது போன்ற ஒரு வாகன பேரணி நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாம் செய்து காட்ட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாகன பேரணியில் 2 வீலருக்கும் கண்டிப்பாக முதல் முறையாக நாம் 2 வீலரில் வர்றவங்களையும் நாம் இதில் அலோவ் பண்ணுறோம். கண்டிப்பாக 2 வீலரில் வர்றவங்க ஹெல்மெட் அணிந்து கொண்டு பாதுகாப்பாக யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் கவுந்தப்பாடி பகுதியிலிருந்து, அதாவது லா கள்ளிப்பட்டி பகுதியிலிருந்து யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் பொறுமையாக
இதுவரை இப்படி ஒரு வாகன பேரணி நடந்ததில்லை என்பதை போல நம் மன்னருக்கு மரியாதை செலுத்தக்கூடியதை பார்த்து மற்றவர்களும் இதுபோல சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கும் உணர்த்தும் விதமாக நாம் அந்த வாகன பேரணியை லா கள்ளிப்பட்டி கோபிசெட்டிப்பாளையம் பகுதியிலே தொடங்கி கொல்லிமலையில் சென்று மன்னருக்கு மாலை அணிவிக்கிறோம். லா கள்ளிப்பட்டி பகுதியில் காலையில் புறப்படுற நேரம் காலை 7 மணிக்கு சரியாக லா கள்ளிப்பட்டியில் இருந்து பேரணி துவங்கும். திட்டமிட்டபடி வரிசையாக நாம் ஒவ்வொரு இடங்களாக கடந்து வந்து சரியான நேரத்தில் மன்னருக்கு மாலை செலுத்த வேண்டிய பொறுப்பு இருப்பதால் நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே அனைவரும் அந்த இடத்துக்கு வந்துவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல திண்டுக்கல், தேனி, நத்தம், விருதுநகர், மதுரை பகுதியை சார்ந்த தமிழக நீதி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கொஞ்சம் நேரமே கிளம்பி காலையில் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் நீங்கள் 10 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு நாமக்கல் டோல்கேட்டை கடந்து அணுகு சாலையிலே வந்து காத்திருக்குமாறும், பரமத்திவேலூர் அந்த பகுதியை சார்ந்த திருச்செங்கோடு பகுதியை சார்ந்தவர்கள் நீங்கள் அப்படியே வந்துட்டு திருச்செங்கோடு பகுதியில் வந்து மன்னிக்கவும், திடீரென்று ஒரு கால் வந்ததுனால கட்டாயிடுச்சு. அதனால் நாம் பள்ளிப்பாளையம் பகுதி வழியாக திருச்செங்கோட்டு வழியாக நாம் வந்துட்டு திருச்செங்கோடு சாலையில் கலெக்டரேட் சாலையில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி இங்கேருந்து கரூர்லேருந்து வர்றவங்க, திண்டுக்கல் அந்த மாவட்டத்திலேருந்து வருகிறவங்க அனைவரையும், தெற்கு பகுதியிலிருந்து வருகிறவங்க அனைவரையும் நாம் இணைத்து கொண்டு புதன் சந்தைக்கு சென்று அதன் வழியாக உள்ளே நைனாமலை வழியாக வந்துட்டு அதுக்கு தான் நம்ம ரூட் தருவாங்க. அந்த ரூட் வழியாக காவல்துறை எப்படி நம்மளை அழைத்து போகிறார்களோ அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் இந்த பகுதியிலே சென்று மாலை அணிவித்து மன்னருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அவங்க கிளம்புற பகுதியில் கூடுமான வரையிலும் காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் மன்னருக்கு ஃப்ளக்ஸ் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அனைவரையும் ஒருங்கிணைத்து நீங்கள் அழைத்து கொண்டு வருமாறும் தமிழக நீதி கட்சியினுடைய பொறுப்பாளர்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த இடத்துல நமக்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டியது, இந்த வருஷம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு அனுமதி கிடைத்திருந்ததுன்னா 3ஆம் தேதி நாம் நிறைய இடங்களில் சிறப்பு விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அது இந்த தடவை தவறி போய்விட்டது. குணாளன் நாடாருக்கு நாம் மரியாதை செலுத்துவதற்கும், அதே போல் தீரன் சின்னமலைக்கு ஒரு மரியாதை செலுத்துவதற்கும் நாம் திட்டமிட்டிருந்தோம் தமிழக நீதி கட்சியின் சார்பாக. அதற்கு இன்று வாய்ப்பில்லாத காரணத்தினால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நாம் அதை சிறப்பாக முன்னெடுத்து சிறப்பாக செய்வோம் என்று நாங்கள் வந்துட்டு உறுதியாக நம்ம வந்து கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாகன பேரணியில் வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் தமிழக நீதி கட்சியின் பொறுப்பாளர்கள் எந்த விதமான கண்ணிய குறைவான செயல்களிலோ, வாகனங்களில் தொங்கிக் கொண்டோ, வாகனங்களில் வந்துட்டு தலையை வெளியே காட்டிக்கிட்டு கத்தி கொண்டோ யார் ஒருத்தரையும் தேவையில்லாமல் எந்த ஒரு சமுதாயத்தையும், எந்த ஒரு அமைப்பையும், யாரையும் எந்த விதமான பொது வழியிலே தரக்குறைவாகவோ, மரியாதை குறைவாகவோ, கண்ணிய குறைவாகவோ நடக்காமல் கண்ணியத்துடன் இது போன்ற ஒரு பேரணி தான் நம்ம இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய கட்சி எப்பொழுது முன்னெடுத்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக நாம் இருக்க வேண்டும். ஆகையால் 100% தமிழக நீதி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கூட வரக்கூடிய மகளிர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அனைவரும் ஒரே நேர்கோட்டில் யாருக்கும் இடையூறு தராமல் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்த மன்னர்களுக்கும் நாம் நிச்சயம் தமிழக நீதி கட்சியின் சார்பாக மரியாதை செலுத்துவோம் என்பதை இந்த இடத்தில்
உறுதியாக கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மோகூர் காளிமைந்தன் வாழவந்தி நாடு சரவணன். நன்றி, வணக்கம்.